ஷீரடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பார்க்கும்போது தாங்க எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏர்போர்ட்டா ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர குட்டியாக இருந்துச்சு தாங்க சொல்லணும். அது நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பில்டிங் தாங்க அந்த மொத்த ஏர்போர்ட்டு. ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும்னு நினச்சோம். பட் ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. முன்னாடிலாம் ஷீரடிக்கு போகிறப்ப அங்கே ஏர்போர்ட் இருந்தது கிடையாது. ஸோ நாங்கள் பூனே இல்லை பாம்பேலேருந்து தான் போவோம். பட் ரீசெண்டாக ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஏர்போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடி பண்ணாங்க. ஸோ சரி, இந்த டைம் வந்து நம்ம ஷீரடிக்கே டேரெக்டாக ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போனாங்க. பட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிந்து பயங்கர குட்டியாக இருந்துச்சு. ஏரோட்ராமும் குட்டியாக இருந்துச்சு, ஃப்ளைட்ஸும் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு. அங்கே போகிற ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸும் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்லேருந்து இறங்கி வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸில் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. நான் மதுரை ஏர்போர்ட்டே ரொம்ப குட்டின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஏர்போர்ட்லாம் பார்க்கும்போது மதுரை ஏர்போர்ட் எனக்கு பெருசாகவே தெரிஞ்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரலி இதை டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற ஏர்போர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கல்ச்சுரலாக ஒரு கோயில் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. அண்ட் ஓவராலாகவே அதோட ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ பேசஞ்சர்ஸும் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அவங்க வர்றவங்க எல்லாமே கோயிலுக்கு தான் வர்றாங்க. ஸோ அந்த பேசஞ்சர்ஸை மட்டும் தான் அவங்க கேட்டர் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. பெருசாக ஃபுட் ஸ்டால்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு சின்னதாக இருந்துச்சு. கூட்டம் கம்மியாக இருக்க இந்த ஏர்போர்ட்டும் நல்லா தாங்க இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். See you in the next video.